எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் வினோத் சாருக்கு என்னோட நன்றி. குடும்பஸ்தன் என்னோட முதல் படம் குடும்பம் படமாக அமைச்சு வந்ததுக்கு பிரசன்னா ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட நன்றி. எனக்கு வந்து எதுவும் தெரியாத விஷயம்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த சுஜித் சாருக்கு ரொம்ப நன்றி, சினிமாட்டோகிராஃபர். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த காஸ்டியூமர்ஸ் அண்ட் காஸ்டியூம் அசிஸ்டன்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேனேஜர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. குமார் சார், மனோ சார் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. அதுதான் எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோட முதல் படம் இது. ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு நர்வஸாக இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த மூவியில். எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம். ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளருக்கும் வணக்கம். பொதுவாக அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர் வினோத் சார், அதுக்கு ஊக்குவித்த ராஜேஷ் சார் மற்றும் என் நண்பர் சுஜித், கேமராமேன் எல்லாருக்கும் மறந்து நன்றி தெரிவிக்கிறேன். படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஜாலியாக பண்ண ஒரு படம். அது அதிகமாக பேசினாங்கன்னா டேரக்டர் கோச்சுக்குவார். அதனால் எல்லாருக்கும் வணக்கம். செஞ்சு இது வந்து தியேட்டரில் பார்த்து எங்களை ஆதரிங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜேஷ் அண்ணா டைரக்டர் அண்ட் பிரசன்னா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்ன சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் வினோத் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம் அண்ட் ஸோ தேங்க்ஸ். உண்மையிலுமே இந்த படத்தை நான் ஒர்க் பண்ணதுக்கு பல பேருக்கு நான் நன்றி சொல்லணும். உண்மையிலுமே நன்றிங்கிற வார்த்தை அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் இடத்துல இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஷ் அண்ட் ரைட்டர் பிரசன்னா அவங்களோட விஷன் அண்ட் அந்த விஷனுக்கு நாங்கள்லாம் டெக்னீஷியன்ஸாக ஆக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே இதை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை புல் பண்ண ப்ரொடியூசர் அண்ட் வினோத் சாருக்கு உண்மையிலுமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி, தேங்க்யூ சார். அண்ட் மணிகண்டன் சார், குரு சோமசன் சார், சாமி மேம், உண்மையிலுமே அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுமே எனக்கு படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே பண்ணி முடிக்கிற வரைக்குமே நமக்கு நம்ப முடியாத ஒன்றா இருக்கும்ல. நாங்கள் ஆரண்ய காண்டம் வந்து தியேட்டரில் அவரோட ட்ரெய்லர்லேருந்து குருசாமியோட வாய்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஸ்கூலில் சொல்லிட்டு இருந்த டைமெல்லாம் இருக்குது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறோம். அண்டு மணிகண்டன் சாரோட இன்டர்நெட் நாளையில் வந்து அவர் வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பார். நானும் ஃப்ரெண்டு கிருஷ்ணா அவன் அந்த படத்தில் கூட எழுதியிருக்கான். ஸோ அவன் வந்து அப்படியே மணிகண்டன் சார் மாதிரி அதை வந்து மிமிக்ரி பண்ணி திரும்ப திரும்ப பேசி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அவரோட ஒவ்வொரு ஒர்க்ஸ், அவரோட சிலுக்கருப்பட்டியில் ஆரம்பிச்சு அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், அவரோட யூடியூப் சேனல் அப்படி ரசித்து கொண்டாடின ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது உண்மையிலுமே தெரியல. முதல் படமாக அப்படி அமையிறது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீரா உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ஒர்க்கு, அவ்வளோ கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் கல்லடி சார் அண்ட் எடிட்டர் கண்ணன் வந்து என்னோட காலேஜ் மேட், நாங்கள் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல் படத்தில் நாங்கள் 2 பேருமே அறிமுகமாகிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் உண்மையிலுமே மேசிவான எஃபர்ட். ஏன்னா ஃபுல் படம் நாங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணோம். அதோட லொக்கேஷன்ஸ் ஆரம்பிச்சு பல நேரங்களில் அவ்வளவு ப்ரெஷர்ஸை பட் ஒரு துளி கூட எங்கள் மேலே அந்த ப்ரெஷரை போடாமல் பண்ண ப்ரொடக்ஷன் டீம், மேனேஜர் மனோ அண்ட் குமார் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டேரக்ஷன் டீம் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேரக்ஷன் டீம். இப்படி ஒர்க் பண்ணுற ஒரு டேரக்ஷன் டீம் பார்க்கறதுக்குள்ள உண்மையாக அது ப்ளஸ்ன்னு வச்சுக்கங்களேன். படத்தோட ஃப்ரேமுக்கு அவ்வளோ வேலை செய்வாங்கன்றதுல அவ்வளோ உண்மையிலுமே அப்படி ஒரு டேரக்ஷன் டீம் கிடச்சிருக்கு. அண்ட் அதில் பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் நக்கலைட்ஸ் டீமாக ஒர்க் பண்ணது அண்ட் டீமாக இந்த படம் வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ரைட்டர்ஸ், டீம் எல்லாத்துக்குமே திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ பிரஸ் மீடியா. என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ராஜேஸ்வர் ப்ரோக்கும் மாத்தேவனுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மாத்தேவன் தான் ரொம்ப
ரேண்டமாக ஒரு நாள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நாங்கள் ஒரு மாலில் மீட் பண்ணி அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டோரி அப்போது ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இது வந்து நீங்கள் மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணார் மாத்தேவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்தேவனுக்கு நன்றி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. அண்ட் ஹோல் டீமுக்குமே நன்றி. ஏன்னா இந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு. லைக் ஹவு டு ஹேண்டில் பீப்புள், நம்ம ஒரு விஷயங்களை எப்படி அணுகணும். அண்ட் மியூசிக்கலாக ஒரு ஃபிலிமாக பண்ணும்போது நான் எவ்வளோ ப்ரெஷரை நான் கோ த்ரூ பண்ணுறேங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் அதை கடந்து போகிறோன்னு இருக்கும். அன்றைக்கி ஒர்க் பண்ணோன்னு வருவாங்க, அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே இன்றைக்கி ஒர்க் நடக்குமா நடக்காதான் எனக்கு தெரியும். ஸோ ராஜேஸ்வர் பார்த்துட்டு சரி வேணாம் தலைவா நம்ம வாங்க பிஎஸ் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஆங்ஸைட்டி, ஒர்க் ஆங்ஸைட்டியை வந்து அவர் அவ்வளோ ஈஸ் அவுட் பண்ணி என்கிட்ட இருந்து ஒர்க் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஸ்வர் ப்ரோ. மணி ப்ரோவும் அதான். ஸோ பார்த்தாங்க ஓகே ஓவரால் இதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், லைக் மியூசிக்கலாக இது எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எனக்கு பேட்டர்னே புரியல, இது புதுசாக இருக்குது, லைக் யூஸ்வல் ஃபிலிம் ஸ்டைலாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மியூசிக்கலாக எவ்வளோ இன்புட்ஸ் போடணுங்கிறது லைக் வாய் வார்த்தைகளில் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விட்டோம். லைக் இது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. நோட் அது எது இருந்தாலும் லைக் எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் நல்லா வரணுங்கிறது மட்டும்தான் டீமோட கோலாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் தேங்க்ஃபுல் டு மணியண்ணா அண்ட் ராஜேஸ்வர் ப்ரோ. அண்ட் லைக் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அண்ட் ஒரு பிரேக் த்ரூனா அது ஃப்ரம் காக்கா கதை. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண என்னோட மியூசிக்கல் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஃபுல் டு மை டியர் மனோரமா. ஸோ அந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் என்னோட காக்கா கதையை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ண நினச்சேன். அண்ட் இன்னொரு மணிகண்டன் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது வந்து மணிகண்டன் ரவி. ஸோ அவர் தான் வந்து சென்னையில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு நான் வந்தப்போ எனக்கு பிளேஸ் கொடுத்துட்டு இங்கே தங்க வச்சு நீ மியூசிக் பண்ணி எதுனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ மணியண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மியூசிக்கல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷ் அண்ட் டீம். ஸோ அவங்க இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படத்தை Jan 24 தியேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ. ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் இட் பி குட் ஃபிலிம். இது வந்து குடும்பஸ்தன்னு சொல்கிறப்ப குடும்பத்தை பற்றி ஒரு படம் இல்லை அவருக்கு. ஸோ அது வந்து ஆட்டணும்னு நினைக்கிறப்ப ஹாப்பியாக இருக்கணும். யங் பீப்புள் எல்லா க்ரௌடும் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறது தான் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஐடியா வச்சு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தக்காளி இருக்கும், அந்த தக்காளி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஒன்று வந்து அந்த அந்த இது எலி வந்து அது பாயிண்ட் ஆஃப் இருந்து பசின்னு ஆசைப்படும். இன்னொரு சைட்லேருந்து அவனுக்கு வந்து அது 3 ரூபா 7 ரூபான்னு சொல்கிறது தான் அவனுக்கு பெருசாக இருக்கும். அந்த காசு வந்து அவனுக்கு பெருசாக இருக்கும். அது காட்டணும்னு நினச்சோம் ஒரு விஷயம் இல்லை. ஸோ லைக் தட் லைக் எவ்ரி திங் ஒரு சீனும் அது மாதிரி தான் கிராக் பண்ணது எல்லாமே. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். பத்திரிகை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மக்களைட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 3 நீள திரைப்படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட பயணம் இப்போ ஒரு திரைப்படங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த திரைப்படம் சாத்தியமானதுக்கு பல பேர் காரணம். முதல்ல இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாக வந்து ஒரு முழு நிறைவு அடையிறதுக்கு ஒரு என்ஜின் மாதிரி எங்களுக்கு பேக் எண்டில் இருந்து இரவும் பகலும் உழைத்து எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டு கொடுத்து இந்த படத்தை நிறைவு செய்கிறதுக்கு உதவிய நக்கலைட்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை எங்களால் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்க முடியாது. ரெண்டாவது, குடும்பஸ்தன் அப்படிங்கிற கதையை கேட்டோடனே பல பேர் அந்த சொல்லாலே அது ஏதோ ரொம்ப பழசு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆப்பிள், ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆரஞ்சு. ஆப்பிளும் ஆரஞ்சும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஒரு புது ஆப்பிள் தான். அது மாதிரி தான் குடும்பஸ்தனம். ஏன்னா இந்த பேர் ஒரு டிசீவிங்கான பேர், ஏமாத்தும். ஆனால் ஒரு ஹிப்ஹாப் பாட்டை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை ஆக்சுவலாக எடுத்துருக்குறோம். இந்த ஸ்கிரிப்டை லேசில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நம்பி நாங்கள் முதல்ல சொல்லும் போதே ஒரு கதாநாயகனுக்கான
வழக்கமான தமிழ் சினிமா சொல்கிற லட்சணங்களில் இருந்து எல்லாம் வேறுபட்டு ஒரு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தன், அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா துன்ப துயரங்களையும் தான் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தாம இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ல வருது. ஸோ இந்த கதையில் ஒரு 100 பேர்த்த தூக்கி ஏரில் பறக்க விடுற மாதிரியாகவோ அந்த மாதிரியான வீர பராக்கிரமங்கள்லாம் இருக்காது. அப்போ இந்த ஒரு ஹீரோவை யார் நம்புவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை மணிகண்டன் சார் அவர் இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நானும் ராஜேஷும் நம்பினோம். இந்த ஹீரோ நம்பி வந்தார். இந்த கதையை அவர் நம்பினார். இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் மேலும் வலுப்படுத்தினார். ஸோ நான் மணிகண்டன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கொலீக்ஸாக தான் எங்களுடைய பயணம் தொடங்குச்சு. ஆனால் இந்த படம் நிறையா இருக்குது. இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சகோதரர்கள் போல் ஆகிட்டோம். வெரி ஹாப்பி. அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த படத்தில் பல வகைப்பட்டு இருக்குது. வெறும் ஒரு ஆக்டராக மட்டும் அவர் இந்த படத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கல. அவர் எங்களோட உட்கார்ந்து இந்த கதையை பல நாட்கள் நாங்கள் விவாதிச்சிருக்கோம். விவாதத்தின் வழியே தான் இந்த கதைக்குள்ள அவர் மேலும் 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 தன்னை உள்ள பிளெண்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பல விஷயங்கள் பேசுறதுக்கு, ஒருத்தர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது எல்லாமே ஷூட்டிங் நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு தருணத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்தது ஷூட்டிங்கில் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்தது பல நேரங்களில். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அந்த வகையில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு ஹீரோவை டீல் பண்ணுறோங்கிற மாதிரியான எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு. அதற்காகவும் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். மூன்றாவதாக இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட நுவான்சஸ், அந்த நுவான்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அது ஒரு வேலை. நாங்கள் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். பட் அதை இன்னும் ஷார்பன் பண்ணுறதுக்கு, இன்னும் சில நுவான்சஸை உள்ளிருந்து வெளியே சர்ஃபேஸுக்கு கொண்டு வர்றதுக்கு மணிகண்டன் சாரினுடைய அவருடைய டேஸ்ட், அவருடைய வியூ, அவருடைய வேர்ல்டு வியூ, அவருடைய அவுட்லுக், இது எல்லாமே பயன்படுச்சு. அதற்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ரைட்டராக இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொசிஷன் ஒருத்தருக்கு முதல் படத்துலேயே கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த படத்தில் இந்த கதை வேறு யாரையும் நம்பி இல்லை. இந்த படத்தில் நடிக்கிற எல்லா நடிகர்களை நம்பி தான் இருக்குது. ஸ்டோரிக்கு அடுத்தது யார் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த படம் பார்த்தா கிடைக்கும். குரு சோமசுந்தரம் சார், சான்வே மைனா, ஜென்சன் திவாகர், அனிருத், நிவேதிதா, குடசநாடு கனகமாமா, ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கலர் பேலட்டு இந்த படத்தில் ஆக்டர்ஸுங்கிற வகையில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரை நான் வைசாக் பற்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, குறிப்பாக ஆர்ஆர் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இந்த படத்தினுடைய எடிட்டிங் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமானது. காட்சிகள் ரொம்ப வேகமாக நகரும், நிறைய துண்டான காட்சிகள், மாண்டேஜஸ் நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு கோர்வையாக ஆர்ஆர் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவர் பண்ணியிருந்தார். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மியூசிக். ஒரு காமெடி படத்துக்கு பல வருடங்கள் கழித்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வித்தியாசமான ஒரு இசைக்கோர்வையை நீங்கள் பார்ப்பீங்க. அதை என்னால் உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். அடுத்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸான எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் சுஜித் அவர்கள்,
கண்ணன் பாலு. இவங்கள பற்றி நான் தனியாக பெருமையாக பேசுகிறதுங்கிறது அது என்னை பற்றி நானே பேசிக்கிற மாதிரி. ஆனால் அவங்களுடைய முழுமையான உழைப்பை அவங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. மீரா, தென் எங்களுடைய டிசைனில் ஒர்க் பண்ண கவின், எனக்கு ரைட்டிங்கில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண கிருஷ்ணகாந்த். இவங்களை பற்றி நான் புகழ்ந்து பேசுகிறதுங்கிறது என்னை பற்றி நானே சொல்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அவங்களோட ஃபுல்லஸ்ட் ஒர்க் அவங்க இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. பல பர்சனல் லைஃப்பில் இருந்த ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன்ஸில் கூட அதெல்லாம் கூட அவங்க அட்டன் பண்ணாமல் இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மோரோவர், இந்த படம் ஒரு நான் பேசுகிறது ரொம்ப சீரியஸான டோனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் அப்படி இருக்காது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்குற வகையில் தான் இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா துன்பங்களுக்கும் நடுவில் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற சந்தோஷத்தினால தான் அந்த லைஃப் மீனிங்ஃபுல்லாகுது. அந்த சந்தோஷத்தை இந்த படத்தில் ஒரு டிப்பர் லாரியில் கவுத்துற மாதிரி சந்தோஷத்தை கவுத்து இருக்கிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். எங்களுடைய ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லணும், வினோத் சார் பற்றி. வினோத் சார் என்னுடைய சகோதரர் போல. நான், இயக்குனர் ராஜேஷ், எங்களுடைய தயாரிப்பாளர் வினோத் அவர்கள் எல்லாருமே ஒரு அறையிலிருந்து கிளம்பி வந்தவங்க. இந்த படத்தினுடைய அப்போது அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த தருணத்தில் என்கிட்ட ஏதாவது கதை இருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு குடும்ப கதை இருக்குன்னு நான் சொன்னேன்னா வேணாம் அப்படின்ட்டார். ஆனால் அதை மனசுக்குள்ளே வன்மமாக வச்சு 7 வருஷம் கழித்து அதே கதையை குடும்பஸ்தன்கிற பேரில் அவரையே தயாரிக்க வச்சு இன்னைக்கு அந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. வினோத் சார், இந்த படம் வர்றதுக்கு அன்னைக்கு நீங்கள் வேணான்னு சொன்னது ஒரு முக்கியமான காரணம். அதனால பனிஷ்மெண்ட்டாக அவருடைய நாட்டிலேயே இந்த படத்தை எடுத்துருவோம். ஆமாம், அவர் வாழ்க்கையிலிருந்து சில பொழுதுகளை களவாடி இந்த படத்தில் அவர் வாழ்க்கையே படம் எடுத்து அவர் காசுலேயே எடுத்து அவருக்கே போட்டு காமிக்கிறோம். ஆமாம், அதுக்காக அவர்கிட்ட சம்பளமும் வாங்கியிருக்கோம். இதை விட ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு எனக்கு தோணலை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு முதல் படத்துக்கு ஒரு ரைட்டராக, ஒரு டைரக்டராக எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு மேசிவ் கேம்பெயின் அவர் வந்து நடத்தியிருக்காரு கடந்த 2-3 நாட்களில். we are so overwhelmed by his support as a producer. Thank you very much சார். அடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தேசிங் பெரியசாமி சார், அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள், அவருக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ், மடோனா ஷீனா அவர்கள், நம்ம அயலி திரைப்படத்தின் இயக்குனர் அருண் அவர்கள், இப்படி நிறைய டைரக்டர்ஸ் பேக் எண்டில் எங்களுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரையாவது விடுபட்டிருந்தால் மன்னிக்கணும். நாங்கள் ஒரு யூடியூபராக இருந்து பல பரிசோதனை முயற்சிகள் நாங்கள் அதில் செஞ்சப்போ, ஒரு கோயம்புத்தூர்லேருந்து இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கண்டென்ட்னுடைய ஒரு நேர்மைக்காக, அதில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற பசங்க அதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக வித்தியாசமாக சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் ஊடகத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப பெரிய அளவில் ஆதரிச்சிருக்காங்க. நக்கலைஸ் தொடங்கிய முதல் வருஷத்துலேயே பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவையும் பாராட்டையும் அவங்களுடைய சரியான நேரத்தில் சரியான விமர்சனங்களும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருந்துருக்குது. அதற்கடுத்து அதிலிருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் அமுச்சிங்கிற வெப்சீரிஸை நாங்கள் ஆஹாக்காக பண்ணியிருந்தோம். அமுச்சி வெப்சீரிஸ்க்கான ப்ரெஸ் ஷோ இங்கே தான் நடந்தது. ஒரு 3 ஆண்டுகள் இருக்குமா ராஜேஷ்? 3 வருஷம் இருக்கும். அப்பவும் இதே போல் அரங்கு நிறைந்த
காட்சி தான் அது. எல்லா பத்திரிகை நண்பர்களும் இருந்து அந்த அமுச்சி வெப் சீரிஸை பார்த்து பெரிய அளவில் பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப புதுசு, சென்னைக்கு புதுசு, எங்களுடைய ஒர்க்கு இங்கே ரொம்ப புதுசு. ஆனால் அந்த ஒர்க்கில் இருந்த ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச்சுக்காக பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே அதை ரொம்ப பெரிய அளவில் அதை பாராட்டி அதுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உதவுனீங்க. அந்த வகையில் குடும்பஸ்தன்கிற இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாருமே ஆதரித்து இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய சப்போர்ட், தென் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய நல்ல விமர்சனங்களை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். உங்களுடைய அன்பு ஆதரவும் எப்போவுமே தேவைன்னு நான் நினைக்கிறேன். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அப்படியான விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரியான ஒரு திரைப்படம் குடும்பஸ்தன் திரைப்படம் ஜனவரி 24 அன்று வெளிவர இருக்கு. இந்த படத்தை எல்லாருமே பார்த்து உங்களுடைய ஆதரவை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த திரைப்படத்தை பற்றிய உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களையும் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். வந்தோன்னே மேடை ஏற்றிட்டாங்க. தானு சார் அழகாக சொல்லுவார்ல, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அந்த மாதிரி எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தோம்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 8-10 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம் கூட சொல்ல முடியாது. சும்மா அப்படி யதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். சொல்லுவாங்கள்ல, யதார்த்தமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம். அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பித்து அது இன்னைக்கு சோஷியல் செட்டையர் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபார்மில் நிற்கிறது ரொம்ப சரியலாக இருக்குது. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததுன்னா தெரில. ஒரு மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியாக நான் போய் வாய்ப்பு கேட்டேன் பிரசன்னா இந்த அருண் மூலமாக. ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் நாங்கள் அப்படியே தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணோம். அப்போது ஏடியாக இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னை கூப்பிட்டு பேசினார், என்னையும் அருணையும். அது ஒரு தேங்க்யூ தலைவா, லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரில. ஒரு உருப்படாத ஏடியாக இருந்து அதையும் சரியாக பண்ணாமல் என்ன இருப்பேன்னு தெரியாது. நான் நக்லைட்ஸில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபாக வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டராக லேண்ட் ஆகியிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டார் பிரசன்னா தான். அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். அதுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்கள் டீம் சுஜித் ஆகட்டும், கண்ணன் ஆகட்டும், நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும், நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இங்கே நாங்கள் பிளேஸ் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான். இந்த படம் ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு. என்னென்னா நான் பயங்கரமான மணி சாரோட ஃபேன் பாய், மணிகண்டன் சாரோட. அது அவருக்கே தெரியும். அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட்டு, ஃபஸ்ட்டு ஃபேன் பாய் மூமெண்ட்டே. அவர் ஹலிதாக்கு தெரியும் நான் அவர் பயங்கரமாக அவரை பிடிக்கும்னு. அப்போது ஹலிதா என்னை ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பர்த்டேக்கு என்னையே சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கூட்டிகிட்டு வந்தால் நான் அவர் தோல் மேலே கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு, ஆமாங்க அடுத்த படம், ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம தானே ரசிகன், அவர் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியாக சந்திக்கிறது குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான். அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார். தொடர்ந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட.
ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு பயங்கரமான சர்வியல் மூமெண்ட் தான். திரும்பவும் எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ளே ஓடுது. எனக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பேச வராது, அதனால் மன்னிச்சிருங்க. ஒரு மாதிரி காம்பேக்டாக பேச பார்க்குறேன். மறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன். குரு சார், பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார். எங்கள் கூடவே வருது, அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். ஐ மீன் ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து ஷான்வி மேம், அது வந்து இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு 4 வார்த்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். ஓரளவுக்கு ஒப்பேத்துற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலேயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ, சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை கையில் எடுத்துகிட்டு அதை செம்மையாக பண்ணாங்க. லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நமக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது. ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃபியூச்சர் மேம். வாழ்த்தெல்லாம் சொல்கிறேன், அப்படி கிடையாது. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வினோத்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசரு. நல்ல சாப்பாடு போட்டார். லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டார். தேங்க்யூண்ணா. தொடர்ந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும், பிரியாணிகளை சாப்பிட வேண்டும். குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து கிளாஸ் போகாமல் டிரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்கு ஒரு மாதிரி ஒரு 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 இதே இருக்காதுல்ல, ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டுருப்போம். ஆனால் குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்ட் ஆக்டர். அவர் வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் அவர் நானும் நடிச்சிருந்தாலும் என்னால் அவர் நிறைய நேரம் பார்க்க முடியல. ஆனால் பார்த்த குறிப்பிட்ட சில இதில் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு சின்ன சின்ன நுவான்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தது. அதை கிட்ட இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஹோப்ஃபுல்லி நம்ம நிறையா படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக வருவோம், செமையாக வருவோம். சுஜித், கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். அண்டு நிறைய பேர்த்த விட்டுருக்கேன், கண்டிப்பாக தெரியும், மன்னிச்சிருங்க. விடுபட்டவர்களுக்கு மன்னிப்பும், வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன். நல்ல படங்களை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ண தவறுனதில்லை, இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி. சான்ஸ் டர்ன் வந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி மேக்னா. ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன், என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பாக தமிழில் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு புது பாஷா, ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு. நாங்கள் எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ தான் ஆக்சுவலி நான் சொன்னேன் சார்கிட்ட, என்ன சார் ஐம் வெரி நர்வஸ் சார், எனக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணுன்னு. ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போது படம் வந்து இந்த கேரக்டர் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு இந்த கேரக்டர் வந்துடுச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று நான் நிறைய விஷயம் கற்றுக்கினேன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஐ ஆப்சல்யூட்லி என்னன்னா ஐ லவ் குரு சார். ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் ஹிம். இன்னொன்று மணி சார், ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் தட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது தேங்க்யூ சார், ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். And இன்னும் கிருஷ்ணா காரு அண்ட் பென்னி, they helped me a lot இப்போ translate. ஸோ கிருஷ்ணா காரு எல்லா படத்தில் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட். ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபிள். அண்ட் பென்னி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவி, சான்வி, and amma he should not hear, and Guru sir ellarukku hi sir, and Sujit, thank you so much. Sujit always used to pull my leg.
ப்ராப்பர் புக் தமிழ் பேசிட்டு used to bully me. Did you understand what I spoke? But கண்டிப்பா நான் கத்துப்பேன். That is one. இன்னொரு படம் வந்து மீரா, thank you so much. You helped me a lot too. This is the opportunity to thank you, all of you. But if I miss someone, very very sorry. குமார் காரு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டட் டு வாஸ், நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல, ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உடனே கனெக்ட் ஆகிட்டேன் ஸ்டோரி கேட்கும்போது. So I was very fortunate to get such a role, to portray a woman who has a dream to become an IAS officer. So I think I'm very 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 fortunate to do this role. And இந்த ஸ்டோரி என்னன்னா, நம்ம எல்லா வீட்டில் நடக்குது ஸ்டோரி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் படம் பார்த்தேன் நேற்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க, ஆனால் அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் கூட இருக்கு. ரொம்ப சிரிச்சு நீங்கள் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. I hope so. இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். 24th ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தேட்டரில் பாருங்கள். I hope you all like it. You enjoy the film. அவ்வளோதான். Thank you so much. எனக்கு அவ்வளோ பேச வராது, பேசுறதுக்கு கொடுத்தாங்க. படம் நல்லா வந்திருக்கு. ஜனவரி தான் நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்த எல்லா ஊடகத்தாருக்கும், சோஷியல் மீடியாவுக்கும், பத்திரிகை துறையினருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குங்க சென்னை. லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கர வெயில், ஏப்ரலோ மேலோ ரொம்ப குழுன்னு இருக்குது. சந்தோஷம். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்த்த சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாது, காசே தான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர் தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ளே போகிற பாதை, வெளியே போகிற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்தில், நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறையா கேட்பாங்க, கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ள எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. அது தெரிஞ்சவங்க மூலமாக, நண்பர்கள், குடும்பத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் இந்த ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. நாடகத்துறையிலேருந்து, எஸ்பெஷலி இப்போ புதுப்பட்டிலேருந்து பசுவண்ணா வந்தது, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்களாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே.
இப்போ வந்து சோஷியல் மீடியா அது யூடியூபர்ஸ் வந்து உள்ள வராங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து ரசனையை மாற்றும்ல. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், இது என்னது எப்படி கேட்பான். ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புகிறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால் பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம், மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை. அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கெல்லாம். சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படித்தாங்க, டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நிறையா நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்லைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடி அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணிட்டு நான் அவர் பூஜையில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் அங்கே பார்த்தியா அந்த வயசாக்கு அது, ஓ அப்படியா. ஸோ அவர் ரொம்ப நல்லா, அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அதுவும் செம்மையாக இருக்குது பாட்டு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்தில் இன்னொரு துணை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, ஹம்மாக்கு கைண்ட்ல இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் அவர் சினிமோட்டோகிராஃபராக. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், எஸ்பெஷலி டிசைனர், அவர் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே வச்சார். நம்ம வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா, ஸோ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கண்டென்ட்டை, ஒரு இப்போ கதையினுடைய கண்டென்ட்டை எப்படி சொல்கிறது வெளியில் பார்க்கும்போது, அந்த அந்த இந்த இந்த ஜீப்பு இருக்காட்டும், எலியும் தக்காளி, அப்புறம் எலி இருக்கிறது, அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜகிரண் சாருடைய தக்காளி மாதிரி இருந்துச்சு. தக்காளி எங்கிட்ட மோத பார்க்குறது எலிய, ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து, அவங்க பேர் என்னது, கனகம்மா. அவங்களும், ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ஃபேனு. ஏன்னா மின்னல் சார் நான் குரு சாரோட அபிநயிக்காம போகுது, எனக்கு வளர சந்தோஷம். அவங்களும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நான் லப்பர் வந்து பார்த்தேன். ரொம்ப ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டராக இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருடைய இதில். அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து இதில் காஸ்டியூம் டிசைனர்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாங்க.
அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா அவர்களும் அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை நட்சத்திரம் சான்மிகா தானே, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. இவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, இங்கே வந்து தொகுப்பாளினியே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாமே ஒரே குழுக்குள்ள இருக்கு, ஒன்றா சேர்ந்து அப்படியே எல்லாரும் மாமன் மச்ச மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லா குழு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு இனிய அனுபவம் இன் கோயம்புத்தூர். ஷூட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறது, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு மாப்பிள்ளை ஒன்று தொண மாப்பிள்ளை, இன்னொன்று மெயின் மாப்பிள்ளை. நான் இன்னைக்கு வந்து இப்போ தொண மாப்பிள்ளை வேஷம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ ஆரியா ஒரே நாளில் 2 ப்ரெஸ் மீட்டு ஒரே நேரம், அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் மாப்பிள்ளையாக இருக்க போகிறேன். ஸோ குடும்பஸ்தன் அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பஸ்தன் படத்துக்கும் சினிமாக்காரன் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் நான் அப்படின்னு அந்த டைட்டிலோடு இருக்கிற வினோத் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்போதான் சொன்னாங்க எல்லாரும் காமெடி எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. இப்போ மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க வெளியில. அந்த சேஞ்சஸை குடும்பத்தின் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்ல ஜனவரி 24 உண்டு பண்ணும், கட்டாயம் உண்டு பண்ணுன்னு நம்புறேன். நீங்க அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற ஊடகத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் விழா, இது வந்து என்னோட குடும்ப விழா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வினோத்குமார். கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் துல்கரோட டேட் கிடச்சிது. ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம். கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு இன்னும் 2 மாதம் ஷூட்டிங் சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை. அப்போது எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தவங்க 2 பேர். ஒன்று குமார் சார், என்னோட வந்து அவர் மூலிமா அறிமுகமான வினோத் சார். அந்த 2 மாதம் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. என் ஃபேமிலிக்கு தெரியாது, என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது, டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாதம் நாங்கள் திரும்ப துல்கர் வர்றதுக்குள்ளே, ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும், வேறு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மாதத்தில் நாங்கள் நிறைய கோ த்ரூ பண்ணோம். அப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, மிகப்பெரிய பலமாக இருந்தது, மிகப்பெரிய தைரியமாக இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும். இப்போ அதில் வினோத் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்கார். படம் ஓகே ஆனதுலேருந்து கண்ணும் கண்ணுக்குள் எடுத்தால் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து தைரியம் சொல்லி கோபப்படுற நேரங்களை என்னை வந்து காம் டவுன் பண்ணி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அரவணைச்சு எனக்கு வேண்டிய எல்லா விஷயம். அந்த படத்தில் வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நாங்கள் டெல்லிக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வினோத் சார் தான். எனக்காக அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்காக, அந்த படத்துடைய கண்டென்ட்டுக்காக ப்ரொடியூசர் கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஈபியா அந்த படத்தில் ஒரு வேலை செஞ்சார். அந்த மாதிரி அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு. கண்ணும் கண்ணுக்குள் எடுத்தாலுடைய அந்த படம் நான் நினைத்த மாதிரி வந்ததுக்கு ஒரே காரணம் வினோத் சார் தான். அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்து படம் பண்ணலைனாலும் தைரியமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வினோத் சார். அந்த வினோத் சார் வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 2 புக்கு கொடுத்தாங்க, பெரிய பெரிய புக்கு. அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை. எத்தனை பக்கம் தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லை சார், இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படித்து முடிச்சுட்டு இமீடியட்டாக செகண்ட் ஹாஃபும் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. செகண்ட் ஹாஃபும் படித்து முடிச்சுட்டு நான் கால் பண்ணி சொன்னேன், சார் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பண்ணுங்கள் சார், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். யார் சார் ரைட்டர் அப்படின்னு, நம்ம நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கல்ல. நான் படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது, ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி இப்படின்னு பேசணும்னா ரிலீஸுக்கு பிறகு அது நிறைய பேக்ஃபயர் ஆகிடும். பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து, நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது.
நான் என்ன படிச்சனோ அதே மாதிரி படமாக அதை சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை. நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம் மாதம் 30,000 இருந்தால் போதுங்க என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் நான் ஓட்டிடுவேன்ட்டு. ஆனால் அது நடக்காது. 50,000 வரும்போது நினைப்போம் மாதம் 50,000 இருந்தால் போதும் நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம் செட்டில்டா அப்படின்ட்டு. அப்பவும் நடக்காது. அது 1 லட்சம் வந்தாலும் நடக்காது. அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாகவே நம்மகிட்ட கொண்டு போய் சேர்க்குற டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துல இருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி, அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க 2 பேருக்கும். எடிட்டர் சூப்பராக நிறைய வெர்ஷன்ஸ், இந்த படத்தோட நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். எல்லா வெர்ஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூருக்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வந்து எப்படின்னா, சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்காது சினிமாவில். அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லுங்க போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார். யாரு போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார். நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னுவாரு. ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர். அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது. சூப்பர். அப்புறம் வைஷாக்கோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது. ஒரு சாங் எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது. ஆனால் வைஷாக்கோட சாங் கேட்ட உடனே இமீடியட்டாகவே கேட்சியாக இருந்தது. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட. பொதுவாக டைலாக்ல காமெடி டைமிங்லாம் இருக்கும், லிரிக்லேயே அதில் டைமிங்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சாங். சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார், எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும். ஆரண்ய காண்டம், வஞ்சகர் உலகம், மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் காமெடி பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. சூப்பராக இருந்தது. அந்த சிரிப்பு எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல, சூப்பராக இருந்தது. உங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுவீங்க. அந்த அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும், ஆனால் இந்த டைம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. ஓவராலாக என்டையர் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சாண்டி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில். உங்களோட பேர் சூப்பராக ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க, அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு. நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போகணும் காரில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க, எப்போ கத்துறாங்க பெயினுக்கு, எப்போ திடீர்னு டைலாக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்து என்ன அது சூப்பராக இருந்த சீன், அருமையாக இருந்தது, அருமையாக பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன், அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க. ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கேயாவது இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி, இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார், திடீர்னு ஒரு நாள் கலக்க போகுது யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக ஆமா இல்லை இன்னைக்கு அமரன் 300 கோடி பண்ணியிருக்காருல அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார். உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஏதாவது ஒன்று வரும் கலக்க போகுது அந்த மாதிரி, கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தில். எல்லாமே காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ், எவ்ரி சீன். ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போகிறதுக்குல சூப்பராக அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ படம் நான் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்கு. நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும். கண்ணுக்குள்ள எடுத்துக்கார பண்ணுங்க. இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்த்துக்கள். Jan 24 எல்லாம் தேட்டரில் பாருங்கள். நன்றி. ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். இதனோட முதல் ஸ்பீச் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பொறுப்பீங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமாக நான் என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு குடும்பஸ்தன் அப்படிங்கிற இடத்துல இருந்து என் குடும்பத்துக்கு இருந்து நான் நன்றியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுல என் ட்ரீமை பர்சியூ பண்ண விட்ட எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் ஜாஸ்மின் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. கரெக்டாக எனக்கு படம் ஆரம்பிக்கும் போது கன்சீவ் ஆனாங்க. த்ரூ அவுட்டாக நான் கூடவே இல்லை, பயங்கர சப்போர்ட்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. என் தம்பி அவனுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்து அவன் காசு சேர்த்து வச்சு என்னை ஷார்ட் ஃபிலிம் இருக்க வச்சு அழகாக பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இல்லை சமைக்குவேன். நிறைய சமயத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் ரிப்பீட்டு தான் நன்றி சொல்லுவேன். அவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்திலிருந்து அடுத்த குடும்பத்துக்கு போனோம்னா நக்கலைட்ஸ் என்னோட இன்னொரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியில் இப்போ இங்கே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பிரச்சனை அவங்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நானும் பிரசன்னாவும் அந்த ஸ்டோரியில் உட்காரும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக எங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதை நிர்வாகம் பார்த்துக்கிட்ட கிருஷ்ணாவுக்கும் மிதுனுக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அவங்க தான் வந்து எங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொடுத்தாங்க. அது இல்லாட்டி நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டைரக்டர்ஸ், அதில் இருக்க சினிமாட்டோகிராஃபர்ஸ், அதில் இருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. கவிதாக்காக்கு ரொம்ப முக்கியமான நன்றி. அவங்க இல்லாட்டி நானும் பிரசன்னாவும் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்லேயே தங்கியிருந்தேன். ஏன்னா என்னடா வீட்டை விட்டு வெளியே போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேறு கதையாக இருந்திருக்கும். அங்கிருந்து திரும்ப வந்தோம்னா இப்போது குடும்பஸ்தன் படத்தில் எனக்கு இதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றி ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்கி, அஸ்வின், மிதுன், கிருஷ்ணா, சரத், பென்னி, சரவணா, வேறு யாராவது இருந்தாரா, அபிஷேக், எங்கள் எல்லாத்துக்கும், லக்ஷ்மி, இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் சுஜித்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகளும் நன்றியும். ஒன்றாவே டெபியூட் ஆகிறோம். அவன் வந்து சும்மா அச்சீவ் பண்ணும்போது 3வது வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணான். அப்போ இருந்து இப்போ அப்படி கூடயே வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். கண்ணா வந்து அப்புறம் அவனுக்கு பெரிய பாராட்டுகளும் நன்றியும் நான் வந்து சொல்லணும். ஐ மீன் பிரசன்னா சொன்ன மாதிரி இவங்களை பற்றி நானே பேசுறது வந்து எங்களை பற்றி நாங்களே பேசிக்கிறது மாதிரி ஆயிரும். ஆனாலும் நான் சொன்னேன், அவன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலையிலிருந்து அதை விட்டுட்டு தன்னோட ட்ரீமை பர்சீவ் பண்ணணும்னு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் அதை வந்து ஒர்க் பண்ணிட்டே. இதில் நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதில் ஒரு ஆள் வந்து கண்ணன் நினைக்கிறேன். கண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. மீராக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவங்க வந்து என்ன சொல்றது, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரூம் போட்டு எனக்கு உட்காந்துட்டு இருந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணுறது ரூம் புக் பண்ணி காஸ்டியூம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க. அந்த அது சரியா பண்ணுறோம் தப்பாக பண்ணுறோங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க அந்த சின்சியரிட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் நான் அவங்களுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. சுரேஷ் சார் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட்டிவாக கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. வின்சிக்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தேசிங் சார் சொன்ன மாதிரி இவர்கிட்ட கதையை ஓகே பண்ணி மணி சார்கிட்ட டேட் வாங்கிடலாம் போது இவர்கிட்ட வாங்கிறது பிரச்சனையாக இருந்துச்சு. இதை பண்ணோம்னா இவர் எல்லாம் ஒன்று கேட்டு என்கிட்ட பயங்கர சண்டை போட்டதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த படத்தில். பிரசன்னா, மணி சார், அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி தான் போஸ்டர் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு பயங்கரம் ஆர்கியூ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இங்கே இல்லை அவங்க, ஆனாலும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். முக்கியமாக சவுண்டு இது பண்ணி கொடுத்த ராஜன், அவர் வந்து ரொம்ப நன்றி சார். டப்பிங் இன்ஜினியர் மணி சார் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சார். அவர் வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு டப்பிங் இன்ஜினியர். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிது. அண்ட் ரூபன் சாருக்கு என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தோட சவுண்ட் டிசைனில் இவ்வளவு சூப்பராக வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு தனியாக எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வைஷாக் கிங் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவருக்கு பாராட்டுகளும் நன்றியும். அவர் என்ன சொல்கிறது, அவரும் அப்படி தான் நிறையா வெர்ஷன்ஸ் இந்த படத்தில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டயர்டாகாமல் எனக்கு வேலை பார்த்து கொடுத்ததுக்காக அவருக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். குமார் அண்ணா எனக்கு வந்து எல்லாருமே இதில் வந்து ப்ரொடியூசர்ஸுங்கிற மாதிரி இல்லை. குமார் அண்ணா, கண்ணன் அண்ணா, அப்புறம் வந்து பிரகாஷ், மனோண்ணா தான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக என் கூடயே சுற்றிட்டு இருந்தார் அங்கே பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சொல்லணும். ப்ரொடியூசர் வந்து இவர் பிரசன்னா சொன்ன மாதிரி அவர் வந்து அவர் காசுலேயே அவர் கதையவே எடுத்திருக்கிறோம். அதுக்கே சம்பளமும் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்ன சொல்கிறது, அவர் வந்து
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வினோத் அண்ணாவோட ஒரு பர்சனாக அவரோட வளர்ச்சி வந்து பயங்கரம். நாங்கள் சொன்ன மாதிரி நான் பிரசன்னா, சுஜித், வினோத் அண்ணா எல்லாம் ஒரே ரூமில், பிரசன்னா வீட்டில் ஒரே இடத்துல படுத்துட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து அவரு இங்கே வந்தது எங்களோட ஜேர்னியை ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை வினோத் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கிறேன். அது வந்து அவர் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஆக்டர்ஸ், இதில் இருக்கிற ஆக்டர்ஸ், நக்கலைட்ஸ் ஆக்டர்ஸ்லேருந்து வரணும். அவங்க முத்தமிழ், நிவி, ஜென்சன் வந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்து இப்படி பார்க்கறதுக்கு. அப்போவே சொல்லுவோம், இதை நான் இப்போ சொல்லாமல் தெரில, நான் கண்டிப்பாக சொல்லலாம் வந்து இவர் வந்து அடுத்த ஒரு நாகேஷ் அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாவில் இருக்கலாம். அந்த அளவுக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஆளாக வருவார். அவருக்கு வாழ்த்துக்கள். நிவி சூப்பராக பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். குட்டி சாங்வி செம கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் முக்கியமாக நடிச்சிருக்கிற ஒரு 5-6 கேரக்டர் இங்கே சுந்தரராஜன் சார் வர முடியல, அவரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாரு. கனகமாமா டப்பிங் பேசி கொடுத்த தனமாமா, அவங்க எல்லாத்துக்கும், ஸ்வேதா, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்டு சான்வி மேம் பற்றி சொல்லணும். சான்வி மேம் வந்து அவங்க ப்ரொடியூசர் தான் சான்வி மேம் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணார். அவரு தான் வந்து ராஜேஷ் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, இவங்க கதை கேட்டு ஓகே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாமா, ரொம்ப சூஸியாக தான் பண்ணுவாங்களாம்மா அப்படின்னு வந்து சொன்னார். சரி இவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் கதை சொல்ல போனேன். அப்புறம் அவங்க ஒர்க் பார்த்தேன், பிட்டக்கதுல பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணா தான் வவுச் பண்ணிட்டே இருந்தாங்க அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய அவங்களுக்கு வந்து படத்தில் ரொம்ப ஹானஸ்டாக வெண்ணிலாவை போர்ட்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்டு இதில் என் கூட ரைட்டிங்கில் நானும் பிரசன்னாவும் இருக்கும்போது பீவன் பிஃபோர் கோயிங் டு த எனக்கு அசோசியேட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். எனக்கு அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணேன் கிருஷ்ணாவுக்கு. இதில் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட எங்கள் கூட ஹோட்டலில் உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து அவனுக்கு நன்றி சொல்லலாம் தெரியல எனக்கு. பட் அவன் பெரிய ஹைட்ஸ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே குரு சாருக்கு வரணும். குரு சார் வந்து என்னன்னா, நான் ஆல்ரெடி பேட்டிலெல்லாம் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் மின்னல் முரளி வந்து பெரிய இடத்துக்கு போயிட்டாரு. எனக்கு அவர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நானும் பிரசன்னாவும் பேசும்போது ஓகே பண்ணலாமா வேணாமான்ட்டு, சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். 2 நாளில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எங்களுக்கு வந்து அந்த கதைக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததுக்கு, நாட் ஜஸ்ட் ஆக்டிங் இந்த ஃபிலிம் பட் ஆல்சோ வந்து என்ன சொல்றது, படத்தில் அந்த 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு ஹானஸ்டாக ஒரு ஆர்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஸ்கிரிப்டில். அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியமாக அதுதான் ஒரு ஆக்டரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. அண்டு நம்ம இப்போ வந்து மணி சாரை பற்றி சொல்லணும். எனக்கு இப்போ மணி சார்னு சொல்கிறது அந்த ஜோன்லலாம் இல்லை. இப்போ அது ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு மணி சார் அப்படின்னு. நாங்கள் வந்து அவர் வந்து இந்த படம் நான் பிச் பண்ணும்போது குட் நைட்டுக்கு முன்னாடி ஏன்னா அவர்கிட்ட இது போய் பிக்சர் பண்ணோன்னா தலைவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு அவரோட காமெடி சைட் ரொம்ப பிடிக்கும். யூடியூப்லேருந்து பார்த்ததுனால அவரோட ஒர்க்ஸை தலைவா நீங்கள் சீரியஸாக ரோல் பண்ணிருக்கீங்க, ஒரு லைட் ஹார்ட்டட் சினிமா நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து பிக்சே பண்ணேன். அண்டு எனக்கு என்னன்னா, இவர் கதையை படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா இவர் நடிக்கிறாரோ இல்லையோ, இவர் ஒருவேளை நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம், டேட் இல்லாமல் இருக்கலாம், பட் இவர் ஓகே சொல்லிட்டாரே நம்ம ஒரு நல்ல கதை எழுதியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. அதுக்காகவே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒரு சரி எப்படி ஒரு கொடுத்துட்டா ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கையோட கல்யாண பத்திரிக்கையும் இதையும் கொடுத்துட்டு இருந்தேன். 2 வாரத்தில் கூப்பிட்டு சொன்னார். அவர் சொன்ன இன்சைட்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவரே ஐ மீன் லைக் நாங்கள் வந்து இந்த படத்துக்காக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி கதையில் நான் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டது பிரசன்னா கூட. இப்படி இல்லைங்க, இப்படி வராதுங்க, இப்படி தான் வருங்க அப்படிங்கிறது அதிக சண்டை நடந்தது பிரசன்னா கூட. கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணிட்டாரு மனுஷன் கடைசி வரைக்கும். ஏன்னா ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நான் கதைக்குள்ள இந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாமா. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப அவரை பயங்கர ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம் தான் நான் நினைக்கிறேன்னா, அவரோட கதாபாத்திரத்தோட எலிவேஷன் பற்றி அவர் யோசிக்கிறது. அவர் வந்து சுற்றி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களை பற்றியும் யோசிக்கிறாரு. அது அவருக்குள்ள இருக்கிற ஒரு ரைட்டர் தான் அதை வந்து மோர் தென் ஆக்டர், அந்த ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். நான் நம்புகிறேன் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்களில் மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிறது அவருக்கு தான். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கிறேன்,
அவர் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருன்னு நான் நம்புகிறேன். அது வந்து வருவார் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த லைனில் அடுத்தடுத்த கதைகளும் உனக்கு தெரியுங்கிறதுனால ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ் ஆல்சோ. குரு சார், உங்களுடைய அடுத்த படத்துக்கு உங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் வந்து தேசிங் சாருக்கு வந்து சார் இல்லை, இவரும் அப்படித்தான். நான் வந்து இவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சார் அப்படி தான் ஆரம்பித்தேன். வந்தோடனே ஒரு பிரதராக பழகிட்டு இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒப்பீனியன் கொடுத்து, எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியானதாக, மேபி வினோத் நம்மள் இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப ஈஸி டு கோவாக நிறையா சஜஷன்ஸ் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ராம் சார் இங்கே இல்லை, அவருக்கு சொல்லணும், அவருக்கு பெரிய நன்றி. மற்ற நிறையா இயக்குநர்கள் நிறையா பேருக்கு நன்றி இருக்குது. கனி மேம்க்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. நானும் என் ஒய்ஃபு வந்து பயங்கர ஃபேன் அவங்களுக்கு வித் கோமாளி பார்த்து. அவங்க வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கடைசியாக சொன்னாலும் இதுதான் வந்து இதை சொல்லி தான் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நான் எல்லாத்தோட அதிகமாக நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து பிரசன்னா மாதிரி ஒரு ஆளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு. நான் அவரை போய் கண்டிப்பாக பர்சீவ் பண்ணி பிடிச்சிருக்கு. எனக்கு நானே அதுக்கு நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மென்டாரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு கைடா, இல்லை என்ன சொல்கிறது, எவ்ரிவே நான் இதை அவர் முன்னாடி சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும், நிறைய சொல்ல மாட்டேன். பட் எங்கே எங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நன்றி இல்லை, பட் இதுக்கு நான் வாழ்க்கைக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை, இணையதள, தொலைக்காட்சி சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள். சுமார் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட், இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல, அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன், நானே இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் நான் இடையில 2 படம் பண்ண போகிறேன். லவ்வர், குட் நைட்டு, லவ்வர்னு 2 படம் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன், கையெழுத்து போட்டேன். உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு யாருக்காவது பிச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக, இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம், பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம். முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக காத்திருந்ததுக்காகவும். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை, ஒரு குடும்பத்தினோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான். நம்மளே சார் அடிக்கடி முதல்ல என்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து முதல்ல எழுத ஆரம்பிச்சுட்டு ஒரு சாகச கதை, ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்ம் எழுதணும் அப்படின்னு நினைச்சோம். சரி, என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையிலிருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது, கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா, கவுபாய் ஃபில்ம் எழுதலாமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு, இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான், அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு சராசரியா 25,000 30,000 வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும். அடுத்த இந்த 15 நாள் என்ன பண்றதுன்ற உட்கார்ந்து தென்னையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனநிலைமையை ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. பட் அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப எப்படின்னா, படிக்கும் போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்ல போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்ல இருந்த சமயத்துல இந்த சிச்சுவேஷன் நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சது. நிச்சயமா பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்குறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. செகண்ட் பாயிண்ட், இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய முதல்ல நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். சோமுனா வந்து நான் வந்து
சோமனாவோட பெரிய ஃபேனு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த பருத்தி வீரர்ல கஜா கருப்பு சொல்லுவார், இனி யாரும் என்னை அழிக்க முடியாது, என்னைய நானே அழிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படிம்பாரு. அந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது, அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவே இறக்குறாரு. அதனால வாழ்த்துக்கள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன். நான் ஒரு படம் பார்த்து எமோஷனலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு சம்பவம். அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தினோட படக்குழுவினருக்கு தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர். சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது. நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும் போது அந்த சோமண்ணா சிரிக்க போறாரு, சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும். திரும்பும் போது சோமண்ணா சிரிச்சுனது கப்புன்னு பயங்கரமா அழுகு வந்துச்சு. வாழ்த்துக்கள்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மரா எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அண்டு சுந்தரராஜன் சார் பத்தி சொல்லணும். அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ் அவர் மைண்ட்ல வச்சிருந்தாலும், இவன் யாரா சின்ன பசங்க, இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாம அவர் வந்து எங்க லெவலுக்கு நிறைய, நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல வந்தவங்க, நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கு அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தைத்தன்மையா எங்க கூட வேலை பார்த்தாரு. அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க கிஃப்ட் ராப் பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி. ஆனா அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல். அண்ட் அதுக்கு டப்பிங் பேசின தனமாவுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பா வந்திருக்கு. ஷான்வி வந்து உண்மையாவே வந்து நான் நிறைய தடவை அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணிருக்க வேண்டியதானே, ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொன்னபோது, இல்ல அவங்க பர்ஃபார்மன்ஸா ஆடிஷன் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பெருசா ரிலக்டண்டா தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போறாங்கன்னு. பட் ஆனா த வே ஷி பெர்ஃபார்ம்டு, அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லயும் சரி, இமோஷனல் சீன்ஸ்லயும் சரி, அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம், அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழுடைய அனோட்டேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஷான்வி. அண்ட் உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அண்ட் என்ன சொல்றது, இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா, இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமா பேசுவாங்க, அது அவங்களோட ஃபோர்ட்டே. கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு. அதை பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்கள்ல சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ். ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது. முத்தமிழ், அப்புறம் ஜென்சன் சாரு, அனிருத், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே, அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க நிவேல இருந்து, எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமா கோச் பண்ணாங்க. கிருஷ்ணா, மிதுன், இவங்க எல்லாருமே ஹெவியா எனக்கு வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் டப்பிங் பேசுற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க. முக்கியமா நான் இங்க ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசணும், அது பிரசன்னா சார். ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட் டேக்அவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை, இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது, நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்துல நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டோன்னா இந்த வர அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ்க்கு வந்து மீரா வந்து எப்படின்னா ஏதோ இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க. வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட் சைஸ் வந்து இதுவாக இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார். அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க. இல்லைம்மா சரிம்மா நான் இல்லை சார் அது இருந்தால் சொல்லிடுங்க, 40ல 41லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார், ஓகே சார், அவ்வளோ பிரமாதமாக ஒன்னொன்னும்
பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கண்ணன், எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்கள் வந்து எடிட்டில் வந்து நிறைய ஆமாம்மா போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய், பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். அவர் எந்த சமயத்துலையும் திடீர்னு அன்னைக்கு நைட் 2:30 மணிக்கு எழுப்பி எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டாக தான் இருந்தார். நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வருஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ கண்ணன், உங்கள் பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள். அப்புறம் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன். முக்கியமாக நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு. தேங்க்யூ சுஜித். அப்புறம் நம்ம சுரேஷ் சார் வந்து இது 2வது ப்ராஜெக்ட். நான் மத்தகம்க்கு அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறோம். சுரேஷ் சார் எப்படின்னா அவர் எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னு தெரியாது. இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் நடந்து வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி, அந்த மாதிரியான ஆள் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ கன்ஸ்ட்ரைண்டான இருக்கிற டைமில் இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்டிவாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான், நான் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல. பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அந்த ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து வின்சினாக்கு தான் சேரணும். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ ப்ரொடியூசர் சார், எனக்கு தெரியல, ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம், இந்த பாஷா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவருக்கு கோவமே வர மாட்டேங்குது, இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட் ஆயிடுச்சு, நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருக்கோம். அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது. அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர். எனக்கு வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை, என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம், அவ்வளோதான் பேசியிருப்பாரு. அவ்வளோ லிமிட்டடா இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லையுமே என்கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக. அண்டு வைசாக் கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் இருக்குன்னு சொல்லி. நான் வைசாக் கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், காமெடி ஃபிலிம்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ராஜேஷும் நானும் ஏற்கனவே பேசி வச்சிருந்தது என்னன்னா, எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பட் ஆனால் கஷ்டப்பட்டாரு தவிர்த்து கிவ் அப் பண்ணல, தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு. தேங்க்யூ வைசாக், உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன், நம்ம அஸ்வின், கிருஷ்ணா, அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரசன்னா சார் தான் சொல்லுவார், நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை, பெரிய பட்ஜெட் இல்லை, அதனால கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுங்கிறதுக்காக பேக் எண்டில் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூடா. அப்புறம் கவின்கா, உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நான் டைரக்டருக்கு சொல்லி முடிக்கணும். ஒரு லெவலில் இவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரில. நான் என் லைஃப்பில் ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்டில் இவர் இருப்பார். ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை, செம்ம சண்டை. ஆனால்
என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேருக்காக தான். அதனாலதான் எனக்கு வந்து அது அவரும் என் மேல கோச்சிக்கல, இல்ல நானும் அவன் மேல கோச்சிக்கல. இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுறாரு, தலைவா இப்படி நடந்துச்சு, ஓகே. அப்புறம் என் சைடில் என்ன ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேற யாராவது இருந்தா அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவரு பாருங்க, ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா இல்ல அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தான் சொல்றான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான பாலமா வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம். அப்புறம் டைரக்டர் ராம் சாரும் சரி, தேசிங் சாரும் சரி, நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ரஷஸ்லாம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த படம் நீங்க பண்ணிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல, யாராவது வந்து தம்பி நல்லா பண்றப்பா அப்படின்னு சொன்னா ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல, அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து கனி மேடம் சொன்ன மாதிரி தான், ஒரு சினிமா மேல ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேர் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை. அந்த சின்ன பேர் எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்க பெருசா பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்கு. தேங்க்யூ, என்னைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு. அண்டு கன்னி மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜனவரி 24 அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமா படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம். Cast and crew, please come on stage. Ready sir, ready? Ready sir? இந்த திரைப்படத்தில் வேலை செஞ்ச நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மேடைக்கு வரவும். Ready sir? Screen.